Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. அரசியல நீங்க முன்னெடுத்திருக்கிறீங்க. 2016ல கடலூர் சட்டமன்றத்தில் நீங்க போட்டியிடுறீங்க. 2021ல திருவொற்றியூர். மண்ணின் மைந்தரா இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் காரைக்குடியில இந்த வருஷம் போட்டியிடுறாரு. 2016ல இருந்து 2026 வரைக்குமான கால தாமதம் மண்ணின் மைந்தன் இங்க வர்றதுக்கு இல்ல, எனக்கு ஒரு வரலாற்று படிப்பின இருக்கு. நான் கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுன்னு அறிஞ்ச பிள்ளை. என் முன்னோர்கள் வந்தவங்கெல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா போய் குறுக்கிட்டாங்க. இப்போ எங்க அண்ணன் திருமாவளவன் வட மாவட்டத்தில் தான் போட்டியிட முடியுது. இப்ப எங்க ஐயா மருத்துவர், எங்க இனம் சார்ந்த தலைவர்கள் எல்லாம் அந்த பகுதி சார்ந்தான் போட்டியிட முடியுது. அதை பார்க்கும்போது இவங்க வட மாவட்டத்துக்கான தலைவர்கள் அப்படி ஆயிருது. வம்படியா போய் கடலூர்ல போய் நின்னேன். என்ன கேட்டாங்க, எந்த அடிப்படையில், அதாவது எந்த பேஸ்ல, எந்த பாக்கெட், அதாவது சாதி சாதியா ஓட்டு போடுவாங்க அவங்க சொல்றது, எப்படி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு. தமிழன்கிற பெரிய பாக்கெட்ல நிக்கிறேன் தெரியும். ஆனா அங்க நிக்க பெரிய காரணம், நச்சு ஆலைகள் எங்கெங்க கடலோர பகுதியில் தான் அதிகமா நடுவாங்க. குறிப்பா எண்ணூர் திருவொற்றியூர்ல நின்னது காரணம். அங்க நான் நின்னா என்னுடைய குரல் வந்து பெரியாரனா இருந்து காக்கும்னு தான் நான் போனேன் கடலூருக்கு. அங்க சைமா, சிப்காடு, ஏகப்பட்ட தொழிற்சாலையில என் நிலம் நீர் எல்லாம் நஞ்சாயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நீருக்குள்ள யூரேனியம் கலந்து. அது மாதிரிதான் எண்ணூரும். அந்த 2 இடத்துல நின்ன அது அந்த நின்னா நான் மக்களுக்கு கடத்தி பார்த்தா அது சரியா போகல. உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய தலைமைகள் பணம் வந்து. அப்ப இப்ப வந்து அதனால அடுத்த முறை திருவொற்றியூர் நின்னேன். முதல்ல இங்க ஒரு இடத்துல வந்து நின்னா இந்த சாதிக்காக நிக்கிறாரு, ஊருக்காக நிக்கிறாரு அப்படின்னு வரும். சொந்த அந்த இடம். ஒரு பொது தலைவனா வரணும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு தலைமையா நம்ம வரணும். மொழி, இனம், நாடு, மக்கள் நலன், காடு வளம் அப்படி நிற்கும் போது ஒரு பகுதியில் நின்றக்கூடாது. அதனால அந்த 2 தொகுதியில் அதுக்கு முன்னாடி நின்னேன். இப்ப வந்து காரைக்குடி வந்து எனக்கு எந்த அடையாளத்தையும் மேல சுமத்தாது. ஒரு இடத்துல சுமத்துறாங்களே, இல்ல இந்த சாதிக்காக நிக்கிறாரு, இல்ல வெளியூர்காரர் அப்படின்னு எதிர்கட்சியெல்லாம் சொல்றாங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க. அது அவரு தெரியாம சொல்றாங்க. அது அவங்களுக்கு புரியல, அரசியல் புரிதல் இல்லாம. அப்படி இல்ல, நான் போய் ஆந்திராவில் நின்னாது, கேரளாவில் நின்னா சொல்லலாம், இது என் நாடு, இது என் மண். நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல சில விஷயங்கள் யதார்த்த வாழ்க்கையில நடைமுறையில வந்து சில முரண்களை கொண்டு வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. பொதுவா வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஆடு மேய்க்கிறவங்களுக்கு, மாடு மேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி அரசு வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் நாம் தமிழர் கட்சி மேல வைக்கப்படுது. இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்க போகுது சார்? மாதவரம் சென்னையில் என் தாத்தா என் காமராஜ் பால் பண்ண கொண்டு வந்தேன். அதுல வேலை பார்த்தவங்க என்ன வேலை பார்த்தாங்க? அரசு மாதவரம் பால் பண்ண நடந்துச்சு, அதுல வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க என்ன வேலையில இருந்தாங்க? அரசு வேலையில இருந்தாங்க. விலங்கியல் மருத்துவர் இருக்காங்களே, வெட்டினரி டாக்டர், அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க? ஆடு மாட்டுக்கு கோழிக்கு வைத்தியம் பார்க்கறாங்களா, அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க? அரசாங்க வேலை. ஆடு மாடு வளர்க்குறேன் ஆத்தாலப்பேன் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடாது. பொருளாதாரம் எங்க இல்லாதுன்னு தெரியாத, புரிதல் இல்லாது சீமான் சொல்றதுனால. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலங்களை எல்லாம் அரசு தன்வயத்தை வச்சுக்கணும். பெரும் முதலாளிகள் தேவைக்கு அதிகாரம் வச்சிருக்க இடங்களாக எடுக்கணும். அரசு வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும், அரசு பணியா மாத்தணும். என் கனவு இல்ல, அது நிறைவேறாத கனவுன்னே சொல்லியிருக்கல. வேற எங்க அண்ணா வெளிநாடு போயிட்டு திருப்பி வரும்போது அந்த நாட்டில் படித்த இளைஞர்கள்லாம் ஆடு மாடு வளர்க்குறது, இந்த பண்ணை வேளாண்மை இதெல்லாம் செய்யறத பார்த்து நானும் போய் என் நாட்டில் அதை செயல்படுத்துறேன்னு வந்து அவர் சொன்ன வார்த்தை, விவசாயம் வந்து ஒரு வியாபாரம் இல்லை, அது தொழில் இல்லை, ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னு. அதை தான் எங்க அப்பன் சாகிற வரை நம்மாழ்வார் விவசாயம் தொழில் இல்லை,
வாழ்க்கை முறை. ஏன்னா குழந்தைக்கு தாய் பால் ஊட்டுவது தொழில் இல்லை, பூமி தாய் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது தொழில் இல்லை. கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை. எங்க கிட்ட இருந்து எங்க கலாச்சாரத்தை வெள்ளக்காரன் தூக்கிட்டு போய் அக்ரி கல்ச்சர்னு வச்சான். உங்களுக்கு புரியுது? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் நியூஸ் தமிழ் சார்பாக கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.